அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2021 முதல் 2026 வரை தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் ஆயிருக்க கேஸஸ் லைக் கிரைம்ல இருக்க கேஸஸ், லா அண்ட் ஆர்டர் கீழ என்னென்ன கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, 2026ல அதோட ட்ரெண்ட் அனலைசிஸ் எப்படி இருக்கும், இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சேனல். ஓகே, ஸோ இந்த டேட்டாலாம் நம்ம எங்கேருந்து எடுத்தோன்னா அஃபிஷியல் வெப்சைட்டான என்சிஆர்பியில் இருந்தும் தமிழ்நாடு சிஆர்பி டேட்டாவில் இருந்தும் கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அதுவும் 2021லேருந்து 2023 வரைக்கும் தான் அதில் இருந்தது. 2024லேருந்து 26 வரை உள்ள டேட்டா வந்து அங்கே இல்லாததுனால நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு லைக் ஏஐ மாடல் யூஸ் பண்ணி நியூஸ் பேப்பரில் இருக்க டீட்டெயில்ஸ் படி எடுத்திருக்கோம். அண்ட் 2026 முழுக்க முழுக்க ஒரு இப்படியே கண்டினியூ ஆனால் என்ன ஆகும் அப்படின்றது பற்றி தான். இது ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். இது வந்து ட்ரெண்ட் பேஸ் எக்ஸ்ட்ராபாலேஷன் சொல்லுவாங்க. இதே மாதிரி கண்டினியூ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ரூபான்னு சேர்த்து வச்சா 30 நாளுக்குள்ள அது என்கிட்ட 30 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரஃப் கேல்குலேஷன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2021லேருந்து 2025 வரைக்கும் நடந்த அந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி இதே மாதிரி சட்ட ஒழுங்கு இருந்தா 2026 எப்படி இருக்கும்னு ஒரு ரஃப் கேல்குலேஷன் தான். ஆனா அது உண்மையான கேல்குலேஷன் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் பண்றது மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த லா அண்ட் ஆர்டரை வந்து நம்ம 7 விதமா வந்து பிரிச்சிருக்கோம் சப் கேட்டகரிஸ் படி. இதுல வந்து ரேப் கேசஸ், மர்டர், போஸ்கோ, தெஃப்ட், ட்ரக், ஹானர் கில்லிங், கஸ்டடியல் டெத் இது எல்லாமே வந்து இருக்கும். இதுல வந்து இந்த சில கேசஸ் வந்து ஹையா இருக்கும். அகெயின் நான் மறுபடியும் டிஸ்க்ளைமர் சொல்றேன். 2021லேருந்து 2023 வரை உள்ள டேட்டா எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்தது. அண்ட் 2024லேருந்து 26 வரை உள்ள டேட்டா வந்து ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ஏஐ மாடல்ல புல் பண்ணி எடுத்தது. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு இதுக்கு போகலாம். ரேப் கேசஸ் எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ 2021ல் வந்து 437, 22ல் 442, 2023ல் 406, 24ல் 420, 2025ல் 400. ஸோ இதே மாதிரி இந்த இதே மாதிரி சட்ட ஒழுங்கு போயிட்டே இருந்தால் 2026க்குள்ள 390 கேஸ் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ வரைக்குமே அப்ராக்சிமேட்டா 1 ஜனவரிலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா 25லேருந்து 30 வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2026ல் அப்படின்ட்டு நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ட்ரெண்ட் வைஸ் போலரைசேஷன் படி பார்த்தா இது 2026ல் 2021லையும் 2026 கம்பேர் பண்ணும்போது 10% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது குட் சைனான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இது ஓரளவுக்கு தான் குட் சைன்னு சொல்ல முடியும். பட் கம்ப்ளீட்டாக குறையணுன்றது தான் எல்லாரோட ஆசையும். ஓகே, அடுத்த கேட்டகரி என்னன்னா போஸ்கோ. ஸோ போஸ்கோன்னு வரும்போது சைல்டு அப்யூஸ், குழந்தைங்களுக்கு அதாவது 18 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வு, அப்யூஸ் இது எல்லாமே வந்து அதில் அடக்கம். அதுலேயே வந்து ரெஜிஸ்டர் ஆன கேஸ் மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ 10க்கு ஒரு பொண்ணு, உண்மையாக சொல்லப்போனால் 10ல் ஒரு பொண்ணு அப்யூஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் அவங்க எல்லாருமே வெளியே போய் சொல்லுவாங்களா, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களான்னா இது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதில் வந்து எத்தனை பேருக்கு நடந்ததுன்னு தெரியாது. பட் ரிப்போர்ட்டடாக எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது மட்டும் தான் சொல்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் 2021லேருந்து 2023 வரைக்கும் அஃபிஷியல் டேட்டா அண்ட் 2024லேருந்து 26 வரைக்கும் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி அன்அஃபிஷியலாக எடுத்தது லைக் ஒரு ட்ரஸ்டட் நியூஸ் பேப்பரோ இந்த மாதிரி ஏஐ மாடல் வச்சு புல் பண்ண டேட்டா. ஸோ 2021ல் 4400 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 22ல் வந்து 5000, 23ல் 4600, 24ல் 7000, 25 7000. இதே மாதிரி ட்ரெண்ட் போயிட்டே இருந்தா
2026ல 7,000 டச் பண்ண வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆஸ் பர் ஃபெடரல் அந்த சர்வே படி ஃபெடரல் அவங்களோட சர்வே படி போஸ்கோ கேசஸ் வந்து 190 சாரி 109% ஹையரா தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஆகல, இன்க்ரீஸ் தான் ஆகுது. இட்ஸ் நாட் அ குட் சைன். அண்ட் கிட்ஸை வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பாக தான் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் அனலைஸ் பண்றச்ச 2021ல 2001க்கும் 26க்கும் கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்ட்ராபோலேஷன் படி கம்பேர் பண்ணும்போது 59% இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய கன்சர்னா இருக்கு. அடுத்து வந்து மர்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அகெயின் இதுல வந்து மர்டர்ஸ்ன்னும் போது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். இப்போ ரேப் கேஸ்ல நடந்த மர்டர்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும், போஸ்கோல நடந்த மர்டர்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் நடந்த மொத்த மர்டரோட எண்ணிக்கைகளை வந்து பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் 2021லேருந்து 23 வரைக்கும் அஃபிஷியல் டேட்டா அண்ட் 24லேருந்து 26 வரைக்கும் ஏஐ மாடல் புல் பண்ண டேட்டா பேஸ்ட் ஆன் நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் படி. ஸோ 21ல் வந்து 1680 வந்து பதிவாயிருக்கு, 22ல் வந்து 1690 பதிவாயிருக்கு, 2023ல் 1680 பதிவாயிருக்கு, 2024ல் வந்து 1670 பதிவாயிருக்கு, 2025ல் வந்து 1660 பதிவாயிருக்கு, அண்ட் 26ல் வந்து அப்ராக்சிமேட்டா இப்போ வரைக்குமே வந்து 50லேருந்து ஒரு 100க்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே நிறைய மர்டர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தது அந்த ரிப்போர்ட் படி. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ட்ரெண்ட் அனலைஸ் படி 2026ல் 1650 கிட்ட டச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து 1% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. எதோட கம்பேர் பண்ணும்போதுன்னா 2021 கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ல 1.8% டிக்ரீஸ் ஆகிக்க தான் வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்க்க போது ஹானர் கில்லிங் இல்லை கேஸ்ட் பேஸ்டு கில்லிங்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த கௌரவ கொலை இல்லைன்னா சாதியப்படி நடக்கிற சில வழக்குகள்னு சொல்லலாம். இப்போ இந்த நாங்குநேரி சம்பவம், அப்புறம் இந்த லைக் மலம் கலந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்பவமும் சேர்த்து தான் இருக்கும். இதில் வந்து மர்டர்ஸும் இருக்கும், லைக் ஹானர் கில்லிங்ஸும் இருக்கும், கேஸ்ட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். எல்லாமே இன்க்ளூட் ஆகுனது தான் இந்த ட்ரெண்டு. ஸோ இதில் வந்து 2021ல் 18 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, 2022ல் 20 கேஸு, 2023ல் 25, 2024ல் வந்து 28, 2025ல் வந்து 30. இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி 2026க்குள்ள அது 32 வந்து டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரஃப் அனலைஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது 2021 கம்பேர் பண்ணும்போது 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து என்ன சொல்றது, என்சிஆர்பி படி இது இது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். அகெயின் நம்மளாம் வந்து இப்போ 2000 ஆண்டுகள்ல இருக்கோம் இல்லையா, 2000 செஞ்சுரியில இருக்கோம். இப்போவும் சாதியம் படி பார்த்து இன்னமும் அந்த ஜெண்டர் பேஸ்ட் ஈக்குவாலிட்டிஸ் அதெல்லாம் நடந்தது, கௌரவ கொலைகள் அதெல்லாம் இன்னும் இருக்குன்னும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 1960ஸ்ல நடந்ததுன்னா அப்ப இருந்த சுச்சுவேஷன்ஸ் வேற. இப்போ படிப்பு எல்லாமே இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. ஆனா இப்பவும் அந்த யூனோ கேஸ்ட் பேஸ்ட் கில்லிங்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்றது வந்து கொஞ்சம் பதைக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்ராக்சிமேட்டா இந்த வருஷத்துக்கு வந்து அப்ராக்சிமேட்டா 0லேருந்து 3 கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து கவினோட கொலை கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இளவரசு அவங்க எல்லாருமே ஹானர் கில்லிங்னா இவங்க எல்லாமே ஞாபகம் வருவாங்க இல்லையா. ஸோ இது வந்து சொசைட்டிக்கு வந்து பாதிப்பு தரக்கூடியதுன்றதை விட அச்சுறுத்துதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து தெஃப்ட் அண்ட் பல்கரி, இது சேர்த்து கம்பைன்ட் எக்ஸ்ட்ரீமேட் தான் கொடுத்துருக்காங்க. 2021ல் வந்து 2 லட்சம் கிட்ட தெஃப்ட் வந்து நடந்திருக்கு. இந்த தெஃப்ட் வந்து மைனரும் அடங்கும், மேஜரும் அடங்கும். லைக்
சின்ன சின்ன பெட்டி கேஸ் கூட இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ரெஜிஸ்டர் ஆனது. ஸோ, அதனால தான் இந்த கவுண்ட்ல வந்து ஹையா இருக்கு. அம் 2000 ஓகே. ஸோ ட்ரெண்ட் படி 2021ல வந்து 2,00,000 அப்ராக்ஸிமேட்டா வந்து பதிவாயிருக்கு. 2025ல வந்து 2,10,000 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 2023ல வந்து 2,05,000 கேஸ் கிட்ட பதிவாயிருக்கு. 2024ல 2,00,000 கேஸ் கிட்ட பதிவாயிருக்கு. 2025ல வந்து 1,95,000 கிட்ட பதிவாயிருக்கு. அண்ட் 2026 இதே மாதிரி ட்ரெண்ட் போயிட்டே இருந்தா 2026ல வந்து 1,90,000 கிட்ட வந்து தொடர வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு டிக்ரீசிங் சைன் தான். ஸோ இட்ஸ் அ குட் சைன். அகெயின் தெஃப்டும் வந்து இது மைனர் அண்ட் மேஜர் 2மே வந்து இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. இது அப்ராக்ஸிமேட்டா இந்த வருஷத்தோட இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து 18,000லேருந்து 20,000 கேஸ் வரைக்கும் ஃபைல் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட ஏஐ மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ்ட் அனலைசிஸ் மட்டும்தான் 2026 பொறுத்த வரைக்கும். அடுத்து ட்ரக் கேசஸ் வந்து 2021ல வந்து 8,000, 2025ல வந்து 22ல வந்து 9,000, 2023 10,000 அண்ட் 2024 11, 2025 12, 2026 13. இது எப்படின்னா 1000 இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி வருது. அஃபிஷியலா வந்து 2021லேருந்து 23 வரைக்கும் அஃபிஷியல் டேட்டா அண்ட் 24 to 25, 26 இது 3மே வந்து ஏஐ மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுது. அண்ட் 26 வந்து இது ஃபுல் இயருக்கு அது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு சில 100 கேஸ் கிட்ட 100லேருந்து 200 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ட்ரக் கேஸ் பொறுத்த வரைக்கும் 2021ல வந்து 8,000 கேஸ் மட்டும்தான் ஃபைல் ஆயிருக்கு. பட் 2026ல வந்து இது 13,000 கிட்ட டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2005ல ஓவராலா 12,000 கிட்ட டச் ஆயிருக்கு. இது வந்து 62% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? கொலை, கற்பழிப்பு இது எல்லாத்துக்கும் மேஜரான அந்த பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த ட்ரக் கேஸஸ்ல இருந்து தான். ட்ரக் அடிக்ட்டா இருக்கிறதுனால தான் பாதி தமிழ்நாட்டுல இல்ல, எல்லா ஊர்லயுமே சொல்றேன். ஸோ ட்ரக் அடிக்ட்டா ட்ரக்னால தான் பாதிக்கு பாதிக்கு பாதி அந்த கொள்ளை இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை இராடிகேட் பண்ணணும். 62% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது வந்து இன்னும் இன்டென்ஸா சொல்லப்போனா ட்ரக் கேஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மர்டர் ரேட்ஸ், ரேப் கேஸ், போஸ்கோ இது எல்லாமே வந்து ஓவராலா வந்து கம்மியாகும். ஓகே. அண்ட் லாஸ்ட் பார்க்கறது வந்து கஸ்டோடியல் டெத் வந்து இது வரைக்கும் வந்து எதுவும் அஃபிஷியலா 2021ல இருந்து 2023 வரைக்கும் அஃபிஷியலா எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகல. அதுதான் உண்மை. ஸோ 2021ல இருந்து 23 வரைக்கும் அஃபிஷியலா எதுவும் ரெஜிஸ்டர் ஆகல. 2024, 25, 26 வந்து பேஸ்ட் ஆன் த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் அதர் ஏஐ மாடல் அந்த ப்ரெடிக்ஷன் படி 24 இருக்கும்னு வாய்ப்பு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வந்து அஜித் குமார் கொலை லாக்அப் டெத் தெரியும். அதே மாதிரி இன்னும் ஒரு 2, 3 பேரு இன்னும் ஒருத்தர் லாக்அப் டெத் கூட நடந்திருக்கு. ஆனா அது அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ அஃபிஷியலா பார்க்க போனா இது வரைக்கும் 0 தான் நடந்திருக்கு. அன்அஃபிஷியலா பார்க்கறச்ச இன்னும் லாஸ்ட் இயர் வந்து நமக்கு தெரிஞ்சு 1, தெரியாம எத்தனைன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. இது எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்சிஆர்பி அவங்களோட இதுலயும் வந்து 21ல இருந்து 23 வரைக்குமே எந்த ஒரு லாக்அப் டெத்தும் ரெஜிஸ்டர் ஆகல. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. மேபி இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி ஃபியூச்சர்ல அதர் கண்ட்ரீஸ் பார்க்கறச்ச இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் சைடா போகுன்றதுனாலயா, இல்ல உண்மையாவே ரெஜிஸ்டர் ஆகலையான்றது எனக்கு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நவ் கஸ்டோடியல் டெத் வந்து 0ல இருக்கு. பட் நமக்கு தெரியும் 2025ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அஜித் குமார் கொலை வழக்கு படி பார்த்தா ஒரு கேஸ் வந்து இப்போ இருக்கும். ஸோ இதோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்றச்ச இது
அகைன் நமக்கு இதோட ஃபேர் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. இது ஒரு அப்ராக்ஸிமேட்டா 24 கிட்ட இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையான்னு கேட்டா, இந்த தரவுகள் பொய்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இது கஸ்டோடியல் டெத் வந்து எங்குமே இல்ல. ஸோ அப்ராக்ஸிமேட்டா பார்க்கும்போது 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 2025ல 1ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் அனலைசிஸ் படி பார்க்குறச்ச, ஓவராலா எவ்ளோ வந்து இப்போ தெஃப்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆம், போஸ்கோவும் ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் அது ஆஸ் கம்பேர் டு 2021 ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரேப் கேசஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாயிட்ட மாரி இருக்கு. பட் எக்ஸெப்ட் ட்ரக் கேஸ். இப்போ எது எது சம்மரைஸ் பண்ணலாமா? ஸோ 2021ல வந்து அ அ 2021 டு 2021ல இருந்து இப்போ இப்போ இருக்க இதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் வந்து இதே மாதிரி இந்த போலீஸும் சரி, இல்ல அதர் ஆக்டிவிட்டீஸும் அதே மாதிரி கன்டின்யூ ஆச்சுன்னா, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் இது. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. வென் ஆட்சி மாற்றம் வரும்போது அதிகாரத்திலயும் மாற்றம் வரும் அண்ட் லா அண்ட் ஆர்டர்லயும் மாற்றம் வரும். அப்போ நல்லது நடக்கும் நம்புவோம். ஓகே. ஸோ இந்த 7 கேட்டகரியில இதுலயே 6ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. ரேப் கேஸ், மர்டர் கேஸ், தெஃப்ட் அண்ட் பர்க்லரி இது எல்லாமே வந்து மைல்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதுதான் உண்மை. அண்ட் அ பட் ட்ரெண்ட் அனலைஸ் படி 2021 கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா, இது வந்து மைல்டா வந்து அ கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி போஸ்கோ, ட்ரக்ஸ், ஹானர் கில்லிங் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ட்ரெண்ட் போயிட்டே இருந்ததுன்னா, இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ. அ ஒவ்வொரு இதுவுமே வந்து சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பட் சட்ட ஒழுங்கு சரியில்லாததுக்கு காரணம் 2 விஷயம். என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி அந்த சட்டம் ஒழுங்கு யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் இருக்கும்போது முதல்வர்களோட கட்டுப்பாடுல இருந்தது. அ பட் என்னன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும், டிஎம்கேல வந்து ட்ரக் கேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. லைக் அ ட்ரக் ட்ரக் அடிக்ட் ட்ரக் வந்து சப்ளை அதிகமா ஆக ஆக இந்த மர்டர், ரேப், போஸ்கோ அண்ட் தெஃப்ட் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேசிக் இந்த 7 சப் கேட்டகரி ரொம்ப டேஞ்சரஸ் பாயிண்ட் வந்து ட்ரக் தான். ஸோ ட்ரக் அடிக்டா இருக்கவங்க, இந்த ஆல்கஹாலிக் யூஸ் பண்றவங்க இவங்க எல்லாருனால தான் பாதிக்கு பாதி கொலை. பாதிக்கு பாதி சொல்ல முடியாது. ஸோ 100ல 70% எல்லா குற்றம் நடக்கிறதுக்கு பின்னணி வந்து இந்த யூனோ ட்ரக் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன்ஸ் தான். ஏன்னா நார்மலா இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கிரைம் பண்ணுவாங்களான்னா, நோ. பட் வென் தே ஆர் அடிக்டட் டு சம்திங் ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால நெறைய கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்க்கு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா சின்ன ரிக்வெஸ்ட் இல்ல பெரிய ரிக்வெஸ்ட்டே தான். ட்ரக் எப்போ ஒழிக்கிறோமோ, அப்போ பாதிக்கு பாதி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். ஸோ அதுதான் பெரிய அச்சுறுத்தலா இருக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும். லைக் ஓவராலாவே ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அது அச்சுறுத்தலான விஷயம் தான். பட் நம்மளோட தமிழகம்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும் இல்லையா? நம்மளோட பாயிண்ட்ட. ஸோ ட்ரக் வந்து எப்போ ஒழிக்கிறோமோ, அப்பதான் நல்ல சமுதாயம் வந்து உருவாகும். அது என்னோட கருத்து. அண்ட் யாஹ்! ஸோ இதுல வந்து நம்ம 2026 மறுபடியும் சொல்றேன், டிஸ்க்ளைமரோட சொல்றேன். இது வந்து ட்ரெண்ட் எக்ஸ்ட்ரா போலரைசேஷன் சொல்லுவாங்கல்ல. இப்போ இது வந்து அ இப்போ இருக்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, நான் வந்து அ ஒரு நாளைக்கு ரூ. 1 நான் சேர்த்துட்டே வரேன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கோங்க. இப்போ 30 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு ரூ. 1 நான் தனித்தனியா எடுத்து வைக்கிறேன். ஸோ டே 1 நான் ரூ. 1 தனியா எடுத்து வைக்கிறேன். டே 2 தனியா எடுத்து வைக்கிறேன். அந்த மாதிரி 30வது நாள் என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? இப்போ வந்து நான் ஒரு 15வது நாள்ல இருக்கேன். பட் 30வது நாள் என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? மொத நாள் என்கிட்ட ரூ. 1 இருந்தது. 2வது நாள் ரூ. 2 இருந்தது. 15வது நாள் வந்து என்கிட்ட ரூ. 15 இருக்கு.
அப்போ இதே மாதிரி நான் ரூ. 1 சேர்த்து வச்சுட்டே வந்தா 30வது நாள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்லையா? அப்போ எனக்கு ரூ. 30 இருக்கும். நான் 15வது நாள்ல தான் இருக்கேன். பட் என்கிட்ட 30வது நாள் வந்து ரூ. 30 என் கையில இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர் அனலைசிஸ் குடுக்குறோம் இல்லையா? அதான் இதே மாதிரி சேர்த்துட்டு இருந்தா இவ்வளோ என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல தான் இந்த டிஸ்க்ளைமர் எதுக்காகன்னா, 2021, 2022, 2023 இந்த 3மே வந்து அஃபிஷியல் பேஜ்லேருந்து டவுன்லோட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ண ரிப்போர்ட். ஸோ இது வந்து ஃபேக்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும். பட் 2024, 25, 26 இது 3மே வந்து அன்அஃபிஷியலா இந்த சமூக ஊடகத்துல பரவுற நியூஸ் அதெல்லாம் வந்து கொலேட் பண்ணி தான் ஏஐ மாடல் ஃபெட்ச் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ இதுல வந்து நம்பகத்தன்மையும், உண்மையும் இருக்குமான்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். பட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும்போது அதனால தான் நான் ட்ரெண்ட் வந்து 2021 கூட கம்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி சட்ட ஒழுங்கு இருந்து, இதே மாதிரி ஆட்சி தொடர்ந்தா, இந்த கேஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் உண்மை. அந்த ட்ரெண்ட் அனலைசிஸ் தான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ 26ல நீங்க எல்லாமே வந்து இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லலாம் பார்த்த மாதிரி 2026 இவ்ளோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? 4 மாசம் கூட ஆகல இவ்ளோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ். இதே மாதிரி கன்டின்யூ ஆனா என்ன ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரஃப் கால்குலேஷன். ஸோ சேஃபர் தமிழ்நாடு இது எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஸோ ஆஸ் யூசுவல் எல்லாருமே சேஃபா இருக்கணும். அண்ட் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து மறுபடியும் டிஸ்க்ளைமர்ல சொல்றேன். 2021 to 23 வரைக்கும் அஃபிஷியல் ரிப்போர்ட் அண்ட் 2024 to 2026 வரைக்கும் இது பேஸ்ட் ஆன் ஏஐ மாடல்ஸ் இது ரெடி பண்ணுது. அதுவும் பேஸ்ட் ஆன் த நியூஸ் பேப்பர் ஃபேக்ட் அதுக்கப்புறம் சர்வேஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் பேஸ் பண்ணி எடுத்தது தான். அண்ட் ஃபைனலி சேஃபர் தமிழ்நாடு தான் எல்லாருக்குமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லணும். நான் ஒழுக்கமா இருந்தா செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இருக்கு இல்லையா? தட்ஸ் மேட்டர் ஃபார் ஆல். நான் வந்து ஒழுக்கமா இருக்கணும். எனக்கு நான் உண்மையா இருக்கிற மாதிரி மத்தவங்க கிட்டயும் உண்மையா இருக்கணும். அண்ட் மோரோவர் செல்ஃப் டிசிப்ளின் ஒண்ணு இருந்தாலே மத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிடுற இருக்காது. அண்ட் குடிக்கிறது அந்த மாதிரியும் இருக்காம இருக்கும் இல்லையா? அந்த ஒழுக்கம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஸோ ஒழுக்கமா இருக்கும்போது பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈச் பர்சன் இண்டிவிஜுவலா எடுத்துக்கணும். ஸோ எல்லாருமே வந்து இது நம்மளோட ரெஸ்பான்சிபிள். நம்ம ஒழுங்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இவங்கள திருத்த முடியுமான்னு கேட்டா, அது அவங்களோட பார்ட் தான். நம்மளால போயிட்டு யாரையோட லைஃப்லயும் வந்து ப்ளே பண்ண முடியாது. பட் நீங்க டிசிப்ளினா இருக்கும்போது உங்களோட உங்களோட கிட்ஸோ இல்ல உங்களோட ஒரு பேரண்ட் வந்து டிசிப்ளினா இருக்கும்போது அவங்கள பார்த்து வளர்ற அந்த கிட்ஸும் வந்து டிசிப்ளினா வளருவாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து மத்தவங்க பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் டிசிப்ளின் லைஃப்ல இருக்கும்போது பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம குடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம டிசிப்ளினா இருக்கும்போது மத்தவங்களும் வந்து அத பார்த்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அண்ட் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அகெயின் ஐ அம் டெல்லிங் யூ சேஃபர் தமிழ்நாடு இது நம்மளோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ வந்து சொல்லுங்க. அப்பதான் என்னோட வீடியோ எப்படி இருக்குன்ட்டு எனக்கும் ஒரு லைக் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். தேங்க் யூ. பை.